செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எஸ் வந்து அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போகும் இயக்குநர்களை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அஜித் அவர்கள் இப்போ வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் தன்னோட அடுத்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க. இதுக்கு முன்பு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி திரைப்படத்தை அஜித் அவர்களை வைத்து இயக்கியிருந்தாங்க. அந்த திரைப்படம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய வசூல் அடைந்தது. உலகம் முழுவதும் வந்து 200 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து படைத்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்க போகிறாங்க. அப்டேட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏஎல் விஜய் அவர்கள் இயக்குவாங்க அஜித் அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவியது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் ஷூட்டுக்கு மட்டும்தான் வந்து விஜய் அவர்கள் ஏஎல் விஜய் வந்து அஜித் வந்து இயக்குறாங்களாம். ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் திரைப்படத்தை வந்து சிறுத்தை சிவா அவர்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி வந்து சிறுத்தை சிவா அவர்கள் வீரம், வேதாளம், விஸ்வாசம், விவேகம் இந்த மாதிரி வந்து 4 திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காங்க. இதில் வந்து 3 திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். விவேகம் மட்டும்தான் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணாங்க, அந்த திரைப்படம் வந்து போல. அதே மாதிரி வந்து சிறுத்தை சிவா அவர்களுக்கும் ஒரு ப்ராப்பரான கம்பேக் வந்து தேவைப்படுகிறது. ஏன்னா வந்து தொடர்ந்து 2 திரைப்படங்கள் தோல்வி திரைப்படம். விஸ்வாசம் மட்டும்தான் வந்து சிவா அவர்களுடைய இயக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன அண்ணாத்த திரைப்படம் வந்து பெருமளவில் வந்து பேசப்படலை. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களை வைத்து ரொம்ப பிரம்மாண்டமாக 3 வருஷம் செலவு பண்ணி ஒரு படத்தை வந்து எடுத்தாங்க, கங்குவா அப்படிங்கிற பேரில். அந்த திரைப்படம் பெருசாக வந்து போகல. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்து ஒரு கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டும். ஸோ அதனால் மீண்டும் வந்து அஜித் அவர்களும் சிவா அவர்களும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக முழுக்க வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். விஸ்வாசம், வீரம், வேதாளம் திரைப்படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்க போகுது. அண்ணாத்த மாதிரி மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு ரீயூனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.